ஜஸ்ட் அம்மா அப்பா ஏ குட்டி சாத்தா எதுக்கு பத்த மாமாலாம் கூப்பிடுறாரு? ஒருவேளை சொல்லிட்டு போனோன்னு கூப்பிடுறாரோ? ஹாய், என்ன மாமா அதெல்லாம்? அத்தை என்ன அதெல்லாம்? அதாம்மா எனக்கும் தெரியல. திடீர்னு இப்படி ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்களை போட்டுட்டு ரெடியா இருங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா. மாமா அத்தை மாமா எல்லாரும். ஆமா. என்ன மாமா நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு போக போக புரியும். சரி கிளம்பலாமா? அப்படி எங்க தான்ப்பா கூட்டு போற? பாரு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டதே இல்ல. இத போட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாங்க பாரு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒரு மாதிரி இல்ல, நல்லா சூப்பரா அழகா இருக்கீங்க. பூமாரியம்மா, பூமாரிக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்ல. நான் தான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட சொன்னேன். கல்யாணத்துக்கு கல்யாணம் சண்டே தானே, லீவு தானே, அதனால பிரச்சனை இல்லை. என்ன இவர் தான் இப்படி பண்றாருன்னா நீங்க நான் என்னமா பண்ண முடியும்? எங்கேயோ ஆசையா கூப்பிடுறான், சரி போயிட்டு வருவோம். என்னதான் இப்படி பாடாப்படுத்துறீங்கன்னா? எதுக்கு வயசானவங்களை இப்படி பாடாப்படுத்தி எடுத்துட்டு இருக்கீங்க? சரி விடுமா, ஏதோ அவன் ஆசைப்படுறான், அதை நம்ம நிறைவேற்றி வைக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லுங்க அப்பா, வாங்க போலாம். இருங்க, முக்கியமான விஐபின்னு சொல்றீங்க, யாருன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். அதானே, யாருன்னு சொல்லுப்பா. ஐயோ எனக்கு ஒரே ஆரவாரமா இருக்கு. எங்க போறா, எங்க கூட்டிட்டு போறானே தெரியல. சஸ்பென்ஸா இருக்குல்ல பூமாரி? ஆமா, ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. எங்க போறா நம்ம? அதுதான் சஸ்பென்ஸ். இப்படி சஸ்பென்ஸ் சொல்லி எங்களை ஒரு வழி ஆக்கிருங்க. ஆனா ஒண்ணு, நீங்க அந்த இடத்துல சஸ்பென்ஸ் ஆகுறீங்களோ இல்லையோ, ஆனா அந்த இடத்துல இருக்கவங்க உங்களை பார்த்து சஸ்பென்ஸ் ஆவாங்க. ஏதோ ஒண்ணு. சரி வாங்க கிளம்பலாம். போலாமா? போலாம். மா, வீட்டை பத்தியா எவ்வளவு பெரிய வீடுன்னு? ஆமாடி மா, இந்த வீட்டுல ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்து போயிடணுமா? வாய அடக்கடி. இந்த வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன இது யார் வீடு? உனக்கு தெரிஞ்சவங்க வீடா? சொல்றேன். அதுக்கு ஒரு சிரிப்பா உனக்கு? உனக்கு என்ன, இந்த வீட்டுல ஒரு நாள் இருக்கணும், அதுதானே ஆசை. ஆமாண்ணே, எவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இப்படி எல்லாம் வீடு நான் பார்த்ததே இல்லை. வாய மூடுறி, அது கிடக்கு. யார் தம்பி நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க அம்மாவை பார்க்கணும். அம்மா ரொம்ப பிஸி தம்பி, இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஓஹோ, நான் உங்க அம்மாவை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இங்க இருந்து கிளம்ப முடியாது. தம்பி கத்தாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. உங்க அம்மா இங்க வந்தே ஆகணும். அவங்கள எனக்கு நல்லா தெரியும், பார்த்துட்டு தான் போவேன். ஏன் தம்பி இப்படி அடம் பிடிக்கிறீங்க? அண்ணா கேளுங்க தம்பி. ஏன் சரவணா, அதான் அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படியும் போட்டு வீம்பு பண்ணிட்டு இருக்க. வா போகலாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ அம்மா வந்துட்டாங்க. என்ன பிரச்சனைங்க? அம்மா அவங்கள பார்த்துட்டு தான் போவேன்னு ஒத்த காலில் நிக்கிறார். யார் இந்த பையன்? சரி நீ போ, நான் பாத்துக்க. சரிம்மா. யார் தம்பி நீங்க? ஒரு கும்பலவே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் என்ன பார்க்கணும்னு வேற சொல்றீங்க? ஓஹோ, இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு எல்லாம் மறந்துருச்சு. ஞாபகப்படுத்துறேன். தம்பி யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றீங்க. இத்தனை பேரை கூட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு இருக்கீங்க. என்ன எதுவும் கல்யாணமா? எதுவும் பணம் எதுவும் வேணுமா என்ன? சரவணா, என்ன இதெல்லாம்? எதுக்காக இங்க கூட்டு வந்த? நம்ம வேற எப்படி கேக்குறாங்க? நம்ம கிட்ட இல்லாத காசா பணமா? எதுக்காக இங்க கூட்டு வந்து நின்னுட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சித்தி, என்ன மறந்துட்டீங்களா? என்ன மறந்துருப்பீங்க, 10 வருஷம் ஆச்சுல, அதான் அவ்வளவு சீக்கிரத்துல என்ன மறந்துட்டீங்க. சித்தியா? யாருமே இல்லன்னு சொன்னா, இப்ப சித்தி எங்க இருந்து வந்தாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் பொறுமையா இரு, அவன் என்ன சொல்ல வரான்னு கேப்போம். யாரு நீங்க? தேவையில்லாம ஏன் பேசிட்டு இருக்கீங்க? சித்தின்னு வேற கூப்பிடுறீங்க. ஓஹோ, மறந்துட்டீங்க. நான் தான் சித்தி, சரவணன். உங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, உங்க வீட்டுக்காரோட அண்ணன் புள்ள. சரவணா? ஆமா. என்ன இப்படி ஆளே மாறி போயிருக்கான்? 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சரவணன் வேற மாதிரி இருந்தா, இப்பவே ஆளே மாறி போயிட்டானே. என்ன சித்தி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சரவணன் வேற மாதிரி இருந்தான், இப்ப இப்படி ஆளே மாறி போய் வந்திருக்கான்னு யோசிக்கிறீங்களோ? மாமா என்ன மாமா இதெல்லாம்? எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப திடீர்னு சித்தி எப்படி வந்தாங்க? திடீர்னு வல்ல மலர், இவங்க முன்னாடி இருந்தே இருக்காங்க. என்ன சித்தி? எதுக்காக வந்திருப்பான்? என்ன சித்தி, எதுக்காக வந்திருப்பான்னு யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லப்பா, வாங்க உள்ள போ. இல்ல பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் இங்கே பேசிக்கலாம். ஏன்பா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க? வா உள்ள போய் உட்காந்து பேசலாம். உங்க வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிட வரல நான். என்னப்பா ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? என்ன சித்தி, நடந்ததெல்லாம் மறந்துருச்சோ? பழசெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்னதான் நடந்துச்சு? இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு? இப்படி ஒரு சித்தி இருக்காங்கன்னு என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப எனக்கு இதை சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஆனா இப்ப இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு எனக்கு அவசியம் வந்திருக்கு. சரவணா என்னையும் அதுல எனக்கு ஒண்ணுமே புரிய.
திடீர்னு ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன்னு கூட்டு வந்து இங்கே நிக்க வச்சிருக்க. சரவணா வாங்கப்பா, எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். இல்ல சித்தி, அதுக்கான அவசியமே இல்ல. அவங்க வீட்டுல உட்காந்து பேச வரல. இன்னைக்கு 2ல ஒரு முடிவு வேணும்னு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்ல. இவதான் என்னோட ஒய்ஃப். யாருமா அவங்களாம்? என்ன அரவிந்த், இவங்கதான் என்ன மறந்துட்டாங்க. நீயுமா மறந்துட்ட? நீயா? நான் தான். நீயாவது என்ன ஞாபகம் வச்சிருக்கே, அதுவே எனக்கு சந்தோஷம் அரவிந்த். இதுக்காக இங்க நீ வந்திருக்க? ஒன் செகண்ட் அதைத்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, உங்க பொண்ணு இருக்குமே, அந்த பொண்ணையும் கூப்பிடுறீங்களா? அவளை எதுக்காக கூப்பிடணும்? அவளெல்லாம் கூப்பிட முடியாது. ப்ளீஸ் எனக்காக. ரியா, அவளை எதுக்காக இப்ப கூப்பிடுற? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கூட யாரோ தெரிஞ்சவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும் தான் கூட்டு வந்திருப்பான்னு நினைச்சா, இங்க வந்து பார்த்தா என்னென்னமோ நடக்குது. ரியா! யாரது? சும்மா ரியா ரியா. யார் அவன்? ஏ சரவணண்டி. சரவணனா? இப்ப எதுக்குடா இங்க வந்தான்? வெயிட், நானே சொல்றேன். என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்காக இப்ப எல்லாத்தையும் கூட்டு வந்து நின்னுட்டு இருக்க? அதுவும் எங்க அப்பா ஊர்ல இல்லாத நேரத்துல. எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு நானே சொல்றேன். பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னாடி இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. இவங்கெல்லாம் யாருன்னு நாங்க எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் தங்கச்சி. உனக்கு அறிவு இல்ல? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன நீ தங்கச்சின்னு கூப்பிடாதன்னு. நான் எங்க, நீ எங்க? எனக்கெல்லாம் நீ அண்ணனா? சரிங்க மேடம், உங்களை தங்கச்சின்லாம் கூப்பிடல. அதுக்கு முன்னாடி இவங்களாம் யாருன்னு நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தான், ஆனா எனக்கு தேவையான விஷயம். என்ன சித்தி, நான் சொல்றது சரிதானே? எல்லாத்துக்கும் சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்றேன். இவதான் என்னோட அழகான வைஃப். இவனுக்கு இவ்வளவு அழகான பொண்டாட்டியா இருக்கக்கூடாது. எப்படி முடக்கி இருப்பான்? இவதான் பூமாரி, என்னோட ஸ்வீட் சிஸ்டர். என்னோட கூட பறக்காத தங்கச்சி தான் ரியா. உன்ன மாதிரி எனக்கு பெரியப்பா பொண்ணும் சித்தப்பா பொண்ணெல்லாம் கிடையாது. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா கூட பிறந்த தங்கச்சி எப்படி இருப்பாளோ அதே மாதிரிதான் இவ என் கூட இருக்கா. உனக்கு வேணா நான் உன்னை தங்கச்சின்னு கூப்பிடுறது உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அவ என்னோட கூட பிறக்காத தங்கச்சியா இருந்தாலும் கூட பிறந்த தங்கச்சி. அப்புறம் இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லல. இவங்கதான் என்னோட அப்பா அம்மா. அப்பா அம்மா? ஆமா. அனாதை பயலுக்கு எப்படி அப்பா அம்மா கிடைச்சாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் இவதான் என்னோட மலர். இவங்கதான் என்னோட குடும்பம். என்ன மாமா இதெல்லாம் என்ன நடக்குது? இன்னமும் உனக்கு புரியல? என்ன பூமாரி, உனக்கு புரியுதா? ஆனா நீ என் மேல இவ்வளவு பாசமா இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கலன்னு. நீ என் மேல அவ்வளவு பாசமா இருக்கிய பூமாரி. அதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? நீ காட்டுற பாசத்துக்கு நான் திரும்பி காட்டித்தானே ஆகணும். நீ காட்டுற பாசத்துக்கு என்னோட அன்பையும் பாசத்தையும் நான் உனக்கு திருப்பி காட்டித்தானே ஆகணும். நீ என்ன நினைச்சு பார்த்திருப்பியா? இவன் நம்ம கூட பிறக்கல, நம்மளுக்கு நம்ம அண்ணன் மட்டும்தான், இவன் யாரோன்னு என்னைக்காச்சும் நினைச்சிருக்கியா? நான் நினைச்சே பார்க்கல பூமாரி, நீ என் கூட இவ்வளவு பாசமாவும் உரிமையா நடந்துக்கிருவேன். அதுதான் என்ன இங்க இப்ப பேச வச்சுச்சு. என்னடா அந்த அனாதை பயலுக்கு எப்படி இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிச்சுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு, இப்படி எல்லாம் மனுஷங்க இருப்பாங்களான்னு. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்க இந்த உலகத்துலயும் இந்த மாதிரி ஆளு இருக்கத்தான் செய்யறாங்க. அதை நினைச்சா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் சொன்னேனே அவங்க அம்மா அப்பா, அது என்னோட வாயால சொல்லல, என் மனசார சொல்றேன். என்னோட அம்மா அப்பா இருந்திருந்தாலும் இப்படி இருந்திருப்பாங்களோன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. 25-26 வருஷமா அனாதான்னு அந்த பேரையே வாங்கிட்டு இருந்தவனுக்கு இப்ப அப்பா அம்மா, அது மட்டும் இல்ல ஒரு தங்கச்சி ஒரு தம்பி வேற இருக்கான். இப்படி ஒரு உலகம் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்? இத சொல்லதான் இங்க வந்தியா? அதான் சொல்லிட்டேல, கிளம்பு. நான் இதை மட்டும் சொல்லல, எனக்கு வேண்டியத நான் கேட்டுட்டு போகணும்னு தான் வந்தேன். என்ன சித்தி ஐயோன்னு சொல்ற மாதிரி இருக்கு? உனக்கு வேண்டியதா? உனக்கு வேண்டியது நீங்க ஒண்ணும் இல்ல. அப்படியா சித்தி? எனக்கு வேண்டியது இங்க ஒண்ணும் இல்லையா? எனக்கு என்ன வேணும்? அதான் போய் தொலைஞ்சிட்டேல, அப்படியே போய் தொலைய வேண்டியதானே. இப்ப வந்து எதுக்கு என் உயிரை வாங்குற? அதுவும் என் புருஷன் இல்லாத நேரத்துல. ஓஹோ அப்படியா? உங்க புருஷன் இல்லைன்னு கவலைப்படுறீங்க? உங்க புருஷனோட வச்சு கேட்டுறேன். பாரு, அவர் மட்டும் இங்க வந்தாரு உன்னை கண்ட திண்டமா வெட்டி போட்டுருவேன். ஓஹோ அப்படியா? என்னமா என் பிள்ளைய கண்ட திண்டமா வெட்டி போடுற அளவுக்கு நான் பாத்துட்டே இருப்பேன். கேக்குறதுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இத்தனை வருஷம் வேணா என் பிள்ளைக்கு யாருமே இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இப்ப நாங்க இருக்கோம். என்ன ஆளை கூட்டு வந்து மிரட்டுறியா? ஆளை கூட்டு வந்து மிரட்டுறனா? அந்த அளவுக்குலாம் இங்க சீன் இல்ல. அவர் என்னோட அப்பா. ஆமா அப்பா, பொல்லாத அப்பா. இந்த சொத்தை காண்டிதானடா இப்படி வேஷம் போட்டுட்டு இவங்களெல்லாம் நடிக்க கூப்பிட்டு வந்து நின்னுட்டு இருக்க. என்னது நடிக்க கூப்பிட்டு வந்திருக்கனா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இது என்னோட சொத்து. என்னோட சொத்தை வாங்க நான் யாரையும் கூட்டு வந்து நடிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல.
இது என்னோட அம்மா அப்பா எனக்காக விட்டுட்டு போனது. என்ன நடக்குதுங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு அத நான் கேட்கணும் சித்தி. என்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த சொத்தை விட்டுட்டு வெளியே போகணும். அதாவது எனக்குன்னு பொண்டாட்டி புள்ளன்னு வரும்போது என் சொத்தை என் கையில நீங்க ஒப்படைக்கணும். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? வாங்கிட்ட ஒப்படைக்கணுமா? வாங்கிட்ட எதுக்கு? எங்களோட சொத்தை நாங்க ஒப்படைக்கணும். உங்களோட சொத்து. ஆமா, இது எங்களோட சொத்து. உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிட்ட ஒப்படைக்கணும்னு எந்த ஆதாரமும் இல்ல. ஓஹோ, அப்படியா? ஆதாரம் தானே வேணும். இந்தாங்க, நீங்க கேட்ட ஆதாரம் இதுல இருக்கு. ஆதாரம் இதுல இருக்கா? இது இருந்தா தானடா. என்ன சித்தி, கிழிச்சு போட்டுலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? இது வெறும் டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் என்கிட்ட பத்திரமா இருக்கு. பூமாரி, நீ கேட்டேல இது யாரோட வீடுன்னு. ஆமா, இது நம்மளோட வீடு. என்னன்னு சொல்ற? ஆமா பூமாரி, ஒரு நாள்னாலும் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு செத்து போயிடணும்னு சொன்னியே. இனிமே ஆயுசு பூரா இந்த வீட்டுலதான் நீ வாழ போற. என் ஸ்வீட் சிஸ்டர். நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ வேணா விளையாட்டுக்கு சொல்லலாம், ஆனா நான் சீரியஸா சொல்றேன். என்னையா அதெல்லாம்? அம்மா, நான் ஒரு அனாதை ஆசிரமத்துல வளர்ந்தேன்னு சொன்னீங்களா? ஆமையா? அந்த அனாதை ஆசிரமத்துல சேர்த்த புண்ணியவதி இவங்க தான். இவங்களும் இவங்களோட புருஷனும் தான். அது மட்டும் இல்ல, இது என்னோட பாட்டி தாத்தா விட்டுட்டு போன சொத்து கிடையாது. இது எங்க அம்மாவோட சொத்து. அதுக்கு ஆசைப்பட்டுட்டு தான் இவங்க என்ன அனாதை ஆசிரமத்துல சேர்த்தாங்க. என்னோட அம்மா அப்பா உயிரோட இருக்கும்போது நல்லவங்க மாதிரி நடிச்சு இந்த சொத்தை கைப்பற்றிட்டாங்க. ஆமா, நாங்க தான் கைப்பற்றணும். பின்ன என்னோட அம்மா அப்பா தான் எங்களை இந்த சொத்தை பாத்துக்கிற சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இது எங்களுக்கு தான். அது எப்படிமா உங்களுக்கு வந்து சேரும்? அவனோட சொத்து உங்களுக்கு எப்படி வரும்? என்னோட அம்மா அப்பா இறக்கும்போது இவங்க கையில என்ன ஒப்படைச்சிட்டு இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சொத்து நான் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சேர்ந்ததுன்னு உயிலும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டு இவனை நல்லா பாத்துக்கங்கன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனா இவங்க இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு என்ன அனாதை ஆசிரமத்துல சேர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயமே எனக்கு தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க. என்னையா சொல்ற? ஆமாம்மா, இது நம்மளோடது. என்னடா நம்மளோடது? இல்ல என்ன நம்மளோடது? பாருங்க, நீங்க ஆதாரம் கேட்டீங்க, ஆதாரம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்? வேற என்ன வேணுமா? இவ உன்னோட பொண்டாட்டி தான், அவங்க உன்னோட அப்பா அம்மான்றதுக்கு தான் என்ன ஆதாரம் இருக்கு? அவங்கள கூட விடு, இவள நீ நடிக்கதான் கூட்டு வந்திருக்க மாட்டேன்னு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே உங்களுக்கு வேணும். இது என்னோட கல்யாண இன்விடேஷன். இப்போ இன்னும் கல்யாணம் முடியல, அப்படித்தானே? அப்படித்தான். இன்னும் 2 நாள்ல எனக்கும் இவளுக்கு கல்யாணம். வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்ததுக்கும் இப்ப நான் வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் லட்சத்தி. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா நீங்க இருக்கீங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்ப என்ன நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அசிங்கப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனீங்க. ஆனா ரியா, உனக்கு சின்ன வயசுலயே உங்க அம்மா அப்பா இப்படி ஒரு புத்திய சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. நீ ஒரு பிச்சைக்காரன், நீ எப்படி என்ன தங்கச்சின்னு கூப்பிடலான்னு எவ்வளோ ஈஸியா சொல்லிட்டேன்னா இப்போ உனக்கு தெரியுதா யாரு பிச்சைக்காரங்கன்னு? இத்தனை நாள் நான் ஒன்னும் உங்க சொத்துல வாழல, நீங்க தான் என்னோட அம்மா அப்பா சொத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்ச நாள் மனசாட்சின்றது இருந்துச்சுன்னா என்கிட்ட நீங்க இத என்னோட விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்னாலும் சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க சொல்லல. இத நீங்களே வச்சுக்கலான்னு கூட நினைச்சிருக்கலாம். அது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி வேணா நீங்க ஆசைப்பட்டு வச்சிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை விட்டுருவேனா? பாரு, இத்தனை வருஷமா இந்த சொத்தை கட்டி காப்பாத்தி வச்சிருந்திருக்கோம். அதுக்கு இது உங்களோட சொத்து தான் சொல்ல வர்றீங்களா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான் உண்மை. இந்த சொத்தை இத்தனை நாள் நாங்க பாதுகாப்பா வச்சிருந்திருக்கோம். அப்ப இது எங்களுக்கு தானே சொந்தம். இத்தனை நாள் எங்கேயோ இருந்துட்டு இப்ப வந்து இந்த சொத்து எனக்கு வேணும்னு கேட்டா அவ்வளவு ஈஸியா நாங்க கொடுத்துருவோமா என்ன? கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இது எனக்கும் சொந்தமானது. உங்களுக்கு சொந்தமானதை நான் கேட்டா உங்களுக்கு கோவம் வரலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு சொந்தமானதை நான் கேட்டா உங்களுக்கு கோவம் வருது. இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நியாயம் அநியாயம்லாம் இங்க பேசிட்டு இருக்காது. வேற எங்க பேசணும்னு சொன்னீங்கன்னா அங்க போய் பேசுவேன். இத்தனை வருஷமா நீ எங்கடா போன? எங்கேயும் போகல. இத்தனை வருஷமா நீங்க எங்க போனீங்க? நாங்க ஏன் போனோம்? அப்ப என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல. உன்கிட்ட ஏன் சொல்லணும்? இல்ல ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணுமா? இத்தனை தடவை படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது என்னோட சொத்து, நீங்க என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். என்னோட அம்மா அப்பா எழுதி வச்ச மாதிரி எனக்கு பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சொத்து எனக்கு தான் சொந்தம்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். தெரியுமா இல்லையா?
இவனே ஒரு அனாதை, இவனுக்கு எவன் பொண்ணு கொடுக்க போறான்ற தைரியம் தானே உங்களுக்கு? இப்ப என்ன பண்ணணும்ன்ற? இன்னும் ஒரு வாரம் தான் உங்களுக்கு டைம். என்னோடத என்கிட்டயே ஒப்படைச்சிட்டு நீங்க எங்க போவீங்களோ அது எனக்கு தெரியாது. நாங்க எங்க போவோம் அண்ணா? ஆ? அண்ணா? அண்ணா, நீ கேட்ட வார்த்தைய நான் கேக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பாரு ரியா, நான் வேணா உனக்கு வேண்டாதவனா இருக்கலாம், நான் பிச்சைக்காரனா இருக்கலாம், உன்னை தங்கச்சின்னு கூப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்லலாம். நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என்னைக்கு இருந்தாலும் என்னோட தங்கச்சி தான். இப்ப நீ கேட்டியே நாங்க எங்க போவோன்னு. நான் இத்தனை வருஷமா எங்க பேருப்பேன்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? யாரும் இல்லாத அனாதை தானே, யார் வந்து கேட்க போறான்ற எண்ணம் தானே உங்களுக்கு? அப்படியெல்லாம் அப்படித்தான் ரியா, அப்படித்தான். சின்ன வயசுலதான் என்ன அனாத ஆசிரமத்துல சேர்த்துட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எனக்கும் சித்தி சித்தப்பா அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்கன்ற பாசத்தை தேடித்தானே வந்தேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா, ஒரு நாயை அடிச்சு விரட்டுற மாதிரி விரட்டுனீங்கல்ல. அப்ப எனக்கு தெரியாது இது என்னோடது தான். தெரிஞ்சிருந்தாலும் என்னால ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. ஆனா இப்போ இது என்னோடதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு என்னோடதை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதெல்லாம் முடியாது. நீ என்னதான் அழுது உருண்டு பிறண்டாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய், என்ன இன்னும் ஒன்னும் தெரியாத பச்சை பிள்ளை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதுல உங்களுக்கு ஒரு துளி கூட உரிமையே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா நான் சொன்ன டயத்துல இந்த வீட்டை விட்டு வெளியேறி இருக்கணும். இல்லைன்னா இந்த சரவண யாருன்னா அப்புறம் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் மறந்துடாம கல்யாணத்துக்கு வந்துருங்க. வாங்கம்மா போலாம். என்னடா அது? ஒண்ணும் இல்லாத அனாதை பையன் தானே இவளை அனாதை ஆசிரமத்துல சேர்த்து செத்து ஒளியட்டுன்னு விட்டான். ஆனா இப்ப இப்படி ஆலமரமா வளர்ந்து வந்து நிக்கிறானேடா. அது மட்டும் இல்லாம இவனுக்கு இவ்வளவு அழகான பொண்ணா? அதுதாம்மா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த புள்ளைய இவ எப்படி கரெக்ட் பண்ணிருப்பான்? ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம். ஒழுங்கு மரியாதை உங்க அப்பனுக்கு போன் போட்டு இவ வந்து மிரட்டிட்டு போனதா சொல்லு. இந்த ஆள் வந்து ஒரு கை பார்த்தா தான் இதுக்கு முடிவு வரும். இத்தனை நாள் இல்லாம திடீர்னு இந்த விஷயம் இவனுக்கு எப்படா தெரிஞ்சிச்சு? நம்மகிட்டே வந்து ஒரு ஆட்டம் காட்டிட்டு போறான். விடக்கூடாதுடா, விடக்கூடாது. இத்தனை வருஷமா அந்த சொத்துலயே உருண்டு பறந்துட்டு திடீர்னு ஒரு அன்னாடங்காட்சி வாழ்க்கை என்னால வாழ முடியாது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதுல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.